கனமழையால் சேதமடைந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே இருப்பு பாதை சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சுடலைமணி, தற்போது நடைபெற்று வரும் இந்த சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. எப்போது நிறைவு பெறும் விவரங்கள்? நிச்சயமா அம்ருத், அதாவது கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏராளமான பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் தண்டவாளத்தில் ஏராளமான இடங்களில் ஜல்லிகள் அரித்து இந்த ரயில் தண்டவாளங்கள் என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக் கொண்டது. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னர் அந்த ரயிலில் பயணம் செய்த 820 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ரயில்வே தண்டவாளம் சீரமைக்கும் பணிகள் என்பது தொடர்ந்து முழு வீச்சில் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் கூறுகையில் ஜனவரி 1ஆம் தேதி வரை இந்த திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூர் ரயில் பாதையில் உள்ள அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது ஜனவரி 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என்று 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 17 தினங்களுக்கு பின்னர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து டீசல் இன்ஜின் மூலம் மீட்கப்பட்டது. காரணம், திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வரையிலான சாலை, அதாவது ரயில்வே தண்டவாள பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதன் அடிப்படையில் தற்போது டீசல் இன்ஜின் கொண்டு அந்த ரயில் என்பது மீட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அடுத்ததாக உள்ள ஆழ்வார் திருநகரி மற்றும் ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள நாசரேத் வரையிலான சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில்வே தண்டவாளம் என்பது முற்றிலுமாக இந்த மழை வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டிருந்தது. தற்போது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த பகுதியில் முழு வீச்சில் அந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வருகின்ற 6ஆம் தேதி முதல் இந்த ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் போக்குவரத்து என்பது தொடங்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் தற்போது வரை இந்த ரயில்வே தண்டவாளத்தில் மின் இணைப்பு எதுவும் கொடுக்கவில்லை. மின் இணைப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.